கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஒரு முடிவை எடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு முடிவால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனுடைய தலையெழுத்தையே மாற்றும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது சூழ்நிலையில் கட்டாயப்படுத்தப்பட்டோ நீங்கள் எடுத்த அந்த ஒரே ஒரு தவறான முடிவு உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையவே தலைகீழாகவே மாற்றி போட்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அந்த முடிவை நான் எடுத்திருக்கவே மாட்டேன் என்று நீங்கள் மனதிற்குள் இன்னும் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்காமல் இருந்தால் அது பிரச்சனைகளை தேடி கொடுத்து விடுமோ என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உண்டு. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தவறான வேலை மாற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தொழில் முதலீடாக கூட அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனா நீங்கள் அப்படி அவசரத்தில் எடுத்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையவை தடமாறி போட வைத்திருக்கும். இப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அது இன்னும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே மனதளவில் புரிய ஆரம்பிப்பீர்கள். அது ஒரு தவறான ஒரு முடிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அந்த முடிவினால் ஏற்பட்ட தொடர் விளைவுகள் உங்களை இன்னும் அந்த முடிவிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் ஒரு தவறுகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் மற்றவர்களின் அந்த பேச்சை கேட்டு நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அன்று ஏன் அந்த முடிவை எடுத்தோம் என்று நீங்கள் இன்றும் நினைத்து வருந்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பிரிவுகள் கூட ஏற்பட்டது. ஆனால் அது சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது ஏற்பட்டிரும், இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு கஷ்டங்களை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். சில பிரிவுகள் சண்டையால் வருவது கிடையாது, சூழ்நிலைகளால் தான் வரும். மனதில் அன்பு இருந்தாலும் வாழ்க்கையின் பாதைகள் வேறு திசையில் செல்லக்கூடிய ஒரு தருணங்களாகவே அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நபரை பிரிய வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இன்னும் ஏற்பட்டிருக்கலாம். அவரை மறக்க முயன்றும் சில நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் மாறியிருந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேறு மாதிரி இருந்திருக்கும் என்ற எண்ணங்கள் சில நேரங்களில் உங்களுடைய மனதை இன்னும் தொந்தரவு செய்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய மனது அதனை மறக்க விடாமல் மனதிற்குள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொடுத்துவிட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரிவின் வலியை இன்னும் அமைதியாகவே நீங்கள் அனுபவித்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கன்னிராசியான நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு இந்த ஒரு சமீபத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்களும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் கிடைத்ததா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடையாது. ஆனால் நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இணைய தொடர்பான துறைகளில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி வந்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே அந்த விதமான விஷயங்களை இப்பொழுது செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களும் இதுவாகத்தான் இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை ஒரு நல்ல நிலைமையில் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல்
உங்களது புத்திசாலித்தனத்தால் புதிய மாற்று வருமான வழிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதை நீங்கள் உருவாக்கி பார்த்தால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பகுதி நேர தொழில்கள், கமிஷன் சார்ந்த வேலைகள் அல்லது உங்களது அறிவு திறனை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆன்லைன் சார்ந்த வேலைகள் மூலம் எதிர்பாராத கூடுதலான வருமானங்கள் கைகூடி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே அது பயன்படுத்தி கொடுக்கும். இந்த புதிய வருமான வாய்ப்புகள் உங்களது ஒட்டுமொத்த பொருளாதார அஸ்திவாரத்தையே பலப்படுத்தி இது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இதன் மூலம் எதிர்கால பாதுகாப்பிற்கான ஒரு பெரிய தொகைகளையும் சேமிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியங்களை எடுத்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடியே வரத் தொடங்கும். இனி வரக்கூடிய காலத்தில் கூடுதல் வருமானத்திற்கான வழிகளை உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கும். நீங்களும் எவ்வளவு நாளைக்குத்தான் இதே ஒரு வருமானத்தை மட்டும் சம்பாதித்துக் கொண்டிருப்பது என்பதை பற்றி இந்த ஒரு நாளில் நீங்கள் யோசித்து உங்களுக்கு சாதகமாக எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்துவிடும். சில கன்னி ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய திறமையை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழல்களும் இப்பொழுது அமைய போகிறது. புதன் கிரகத்தின் அருள், அறிவு, பேச்சு, வியாபார திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் இப்பொழுது கூறுகிறது. சரியான முயற்சி மற்றும் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் புதிய முன்னேற்ற பாதைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் உடைய மனதிற்குள் வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் மாறியிருந்தால் எல்லாமே உடைய வாழ்க்கைக்குள்ள வேறு மாதிரி இருந்திருக்கும் என்ற எண்ணங்கள் சில நேரங்களில் உங்களுடைய மனதை இன்னும் தொந்தரவு செய்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய மனது அதனை மறக்க விடாமல் மனதிற்குள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொடுத்துவிட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரிவின் வலியை இன்னும் அமைதியாகவே நீங்கள் அனுபவித்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கன்னி ராசியான நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு இந்த ஒரு சமீபத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்களும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் கிடைத்ததா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடையாது. ஆனால் நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இணைய தொடர்பான துறைகளில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி வந்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே அந்த விதமான விஷயங்களை இப்பொழுது செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களும் இதுவாகத்தான் இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை ஒரு நல்ல நிலைமையில் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் உங்களது புத்திசாலித்தனத்தால் புதிய மாற்று வருமான வழிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதை நீங்கள் உருவாக்கி பார்த்தால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பகுதி நேர தொழில்கள், கமிஷன் சார்ந்த வேலைகள் அல்லது உங்களது அறிவு திறனை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆன்லைன் சார்ந்த வேலைகள் மூலம் எதிர்பாராத கூடுதலான வருமானங்கள் கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அது பயன்படுத்தி கொடுக்கும்.
இந்த புதிய வருமான வாய்ப்புகள் உங்களது ஒட்டுமொத்த பொருளாதார அஸ்திவாரத்தையே பலப்படுத்தி இது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இதன் மூலம் எதிர்கால பாதுகாப்பிற்கான ஒரு பெரிய தொகைகளையும் சேமிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியங்களை எடுத்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடியே வரத் தொடங்கும். இனி வரக்கூடிய காலத்தில் கூடுதல் வருமானத்திற்கான வழிகளை உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கும். நீங்களும் எவ்வளவு நாளைக்குத்தான் இதே ஒரு வருமானத்தை மட்டும் சம்பாதித்துக் கொண்டிருப்பது என்பதை பற்றி இந்த ஒரு நாளில் நீங்கள் யோசித்து உங்களுக்கு சாதகமாக எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்துவிடும். சில கன்னி ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய திறமையை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழல்களும் இப்பொழுது அமைய போகிறது. புதன் கிரகத்தின் அருள், அறிவு, பேச்சு, வியாபார திறன்